Hi my dear friends, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஷின் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அது பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது என்னென்னா gs2 செகண்ட் பேப்பரில் 2016 கேட்ட ஒரு மெயின்ஸ் கொஷின் என்னென்னா, Does the Government of India Act of 1935 lay down the Federal Constitution? Discuss அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2016 கேட்ட கொஷின் என்ன? Does the Government of India Act of 1935 lay down a Federal Constitution? Discuss. Discussனா என்ன? விவாதிக்கவும். மிக கிரிட்டிக்கலி அனலைஸ்லாம் கொடுக்கல. டிஸ்கஸ். ஓகே, டிஸ்கஸ்னா என்ன? விவாதிப்போம். விவாதிச்சது பிறகு ஒரு முடிவுக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி விவாதித்து ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஷினோடைய டிமாண்ட். ஃபைன். அப்போது இது 200 வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், கீவேர்ட் பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, ஓகே, அண்ட் ஃபெடரல் கான்ஸ்டியூஷன். ஸோ ஃபைன். அப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இதோடைய பேக்ரவுண்ட் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, we know British rule in India. It's a colonial time period. It's a colonial time period act. The British rule in India, particularly due to the rise of nationalism in India, due to the pressures from the Indian National Congress, the British in India, by following the policy of carrot and stick, okay, என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்கு அதிகமான கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எப்போலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கே தெரியும், 1858க்கு மேலவே. After the revolt of 1857, the Government of India Act, the Queen's Proclamation Act of 1858, then comes the Indian Council Act of 1861, 1892, அதுக்கப்புறமா the Minto-Morley reforms, Montagu-Chelmsford reforms, இதுதான் the Government of India Act 1919. ஸோ இவ்வளவு கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் இந்த ஆக்ட்ஸ் மூலயமா வந்துச்சு. அப்போது இந்த மாண்டகு, இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய டிமாண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாட் தே டிமாண்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். இந்தியன்ஸை அதிகமாக பார்க்கும்பொழுது அட்மினிஸ்ட்ரேஷனில் எடுத்துகிட்டு வரணுன்றதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கும் பொழுது அதோடைய ஒரு பேசிக் டிமாண்டாகவே இருந்துச்சுன்றது நமக்கு தெரியுது ஆக்சுவலாக. அப்போது இந்த கொஷினோடைய டிமாண்டை பார்க்கும்போது இன்ட்ரடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதாவது இந்த மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் ஆஃப் 1919, ஓகே, என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவில் ப்ரொவின்ஷியல் டைஆர்ச்சி அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தாங்க. ப்ராவின்ஷியல் டைஆர்ச்சி வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ப்ராவின்ஸ்னா ஸ்டேட்டு, டைஆர்ச்சினா இரட்டை ஆட்சி. அப்போது 1919 ஆக்டுக்கு முன்னாடி ஸ்டேட் வாஸ் நாட் ரூல்டு பை சீஃப் மினிஸ்டர்ஸ். பிரிட்டிஷோடைய கவர்னர்ஸ் கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஓகே, பிரிட்டிஷோடைய கவர்னர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா கவர்னர் ஜெனரல் ஆர் வைஸ்ராய். அப்போது இந்த 1919 ஆக்டில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு எடுத்துகிட்டு வராங்க. The Government of India Act of 1919, based on the constitutional reforms, okay, for introducing a constitutional reforms, அவங்க எடுத்துகிட்டு வந்தது என்னன்னா, ப்ரொவின்ஷியல் டைஆர்ச்சி, டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், ரிசர்வ்டு சப்ஜெக்ட். பை த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரிசர்வ்டு சப்ஜெக்ட், ஃபஸ்ட்டு டைம் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, த டெவல்யூஷன் ஆஃப் அத்தாரிட்டி டு த ஸ்டேட்ஸ். இந்த ஆக்ட் மூலயமா தான் இப்போ கவர்னர்னு இருப்பார். ஓகே, இப்போ கவர்னர் அவருடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மூலயமா கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவார். அது என்ன சார் அப்படின்னா ரிசர்வ்டு சப்ஜெக்ட். ஒரு கவர்னர் இருப்பார், அதே பிரிட்டிஷ் கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலயமா ரூல் பண்ணுறது என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட். சீஃப் மினிஸ்டர் இருந்தாலுமே பவர்ஃபுல் யார் சார் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்னர் தான். இதுதான் என்ன அப்படின்னா பேசிக்கலி ப்ரொவின்ஷியல் டைஆர்ச்சி. ஸோ த ரைட் டு சூப்பரிண்டென்ட், த ரைட் டு டிரெக்ட், த ரைட் டு கண்ட்ரோல் த ப்ராவின்ஸ் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்னர்கிட்ட தான் இருந்துச்சு. இது 1919 ஆக்ட். ஓகே, அப்போ 1935 ஆக்ட் என்ன சொல்லுச்சு? 1935 ஆக்டோடைய பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கே தெரியும். 1919 ஆக்டுக்கு அப்புறமா சைமன் கமிஷன் வந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை மீட் பண்ணாங்க. அவங்களுடைய டிமாண்டை பார்க்கும்பொழுது ப்ரெசென்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கிட்ட. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இந்த டிமாண்டெல்லாம் கன்சல்ட் பண்ணாங்க. இதுதான் என்ன அப்படின்னா the round table conference 1930, 1931, 1932 நடந்துச்சு. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி.
ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கன்சல்ட் பண்ணிட்ட பிறகு அது வந்து பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இயற்றப்படுது 1935. அது வந்து பார்க்கும்பொழுது when it came into force அப்படின்னா 1937. அதனால தான் இந்தியாவில் 1937 பேஸ்ட் ஆன் த 1935 ஆக்ட் எலெக்ஷன் நடந்தால் நம்ம படிக்கணும், இதெல்லாம் படிச்சிருக்கணும் நீங்கள், இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. அப்போது இங்கே என்ன ஒரு லாஜிக் அப்படின்னா, இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டிங்கனாலும், இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எப்படி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஃபெடரல் கான்ஸ்டியூஷனாக எப்படி எடுத்துகிட்டு வந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 உடைய ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனே என்னென்னா கிரியேஷன் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, சென்ட்ரல் அண்ட் ஆல்சோ அதாவது ஒரு பார்லிமெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. தட் இஸ் சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் வில் பி தேர் அண்ட் ஆல்சோ ப்ராவின்சஸ் அண்ட் ஆல்சோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அது ஆக்சுவலாக வந்து பார்க்கும்பொழுது 1935 ஃபெடரேஷன்ற வார்த்தை வந்தாச்சு, ஆல் இந்தியா ஃபெடரேஷன். பட் theoretically it has came, practically it has not came because most of the princely states were reluctant to join with the Indian Union. So அது ஒரு தனி கதை, ஹிஸ்ட்ரி முடிஞ்சு போச்சு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் இந்த ப்ரொவின்ஷியல் டையார்ச்சி அப்படின்றத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை கட் பண்ணிடுறாங்க. தட் இஸ் இதை தூக்கிடுறாங்க. ப்ரொவின்ஷியல் டயார்ச்சியை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவின்ஷியல் அட்டானமி அப்படின்றத எடுத்துகிட்டு வராங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், டயார்ச்சி போயிடுச்சு. டயார்ச்சி போயிட்டு என்ன ஆகுதுன்னா ப்ரொவின்ஷியல் அட்டானமி வருது. ஃபெடரேஷன்னால என்ன தெரியுமா அர்த்தம்? மத்தியில் கூத்தாட்சி, மாநில சுயாட்சி. கான்செப்ட் புரியுதா? மத்தியில்னா சென்ட்ரலில், மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி, இதுதான் என்ன அப்படின்னா ஃபெடரேஷன். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ரொவின்ஷியல் டயார்ச்சி வேணாம், ஸோ ப்ரொவின்ஷியல் அட்டானமி கொடுத்துருவோம். ப்ரொவின்ஷியல் அட்டானமினா என்ன அப்படின்னா, ஒரு மாநில அரசு ஓகே அதோடைய சட்டத்தை வந்து பார்க்கும்பொழுது அதுவே ஏற்றிக்கலாம். The provincial government responsible for the provincial legislature. இதுதான் என்னன்னா provincial autonomy. இந்த provincial autonomy பேஸ் பண்ணி தான் அன்னைக்கு federal list, state list and also concurrent list வந்துச்சு. இன்னைக்கு நம்ம படிக்கிறோமாங்க. இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் ஷெட்யூல் 11, ஷெட்யூல் 12 ஓகே நம்ம படிக்கிறோமா? ஓகே, நாட் ஷெட்யூல் 11 and 12. ஓகே, ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம ஷெட்யூல் 7 படிப்போம். பார்ட் 11 and 12 நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி படிச்சுட்டு இருப்போம். அப்போது இதுதான் இந்த கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா பின்னாடி வருது ஆக்சுவலாக. அண்ட் தேர்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த டயார்ச்சி அப்படின்றது சென்ட்ரல் லெவல்லையும் வந்துடுச்சு. டயார்ச்சி சென்ட்ரல் லெவல்லையும் வந்துடுச்சு. அதாவது என்ன அர்த்தம்? த டிஃபென்ஸ் அண்ட் ஆல்சோ த ஃபாரின் அஃபேர்ஸ் ஓகே த சென்ட்ரல் அத்தாரிட்டி வில் டேக் கேர் ஆஃப். அண்ட் ஃபோர்த் என்ன அப்படின்னா, இதே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் த ஃபெடரல் சர்வீஸ் கமிஷன் ஹஸ் கம். ஓகே, த ஃபெடரல் ரயில்வே அத்தாரிட்டி ஹஸ் கம், த ஃபெடரல் பேங்க் ஹஸ் கம். ஓகே, இந்த மாதிரி ஃபெடரல்னு சொல்லிட்டு சொல்ல போனால் இந்தியாவுடைய ஃப்ரான்ச்சைஸை 3%லேருந்து 14% வரைக்கும் 13% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது திஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. அது தவிர்த்து இல்லாமல் கவர்னர் என்ஜாய்டு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸில் கவர்னர் என்ஜாய்டு அட்மோஸ்ட் அத்தாரிட்டி. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். அப்போ இதை பற்றி நீங்கள் எழுதிட்டு இப்போது கம்மிங் டு த பாயிண்ட், அவர் கான்ஸ்டியூஷன், அவர் மேக்கர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டாக்டர் அம்பேத்கராக இருந்தாலும் சரி, அவர் டிராஃப்டிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க? தே அக்செப்டட், தே பாரோட், ஓகே தே டுக் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 ப்ரொவிஷன்ஸ். ஏன் அப்படின்னா அவர் மேக்கர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் clearly knows us. நம்மளுடைய இந்தியன் இப்போ if you think our nature of Indian constitution, it is not purely unitary, it is not purely federal, it is quasi federal னு சொல்லுவோம். கரெக்டா? what the article 1 of the Indian constitution says, India is a union of states. இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்ற கான்செப்டே நம்ம கனடா கிட்ட இருந்து கடன் வாங்கியிருப்போம். அப்போது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் என்ன மீனிங்? இந்தியாவில் இந்த ஸ்டேட்ஸ் அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மூலயமா அக்ரிமெண்ட் மூலயமா என்ன பண்ணப்பட்டதில்லைன்னா இந்தியா கூட ஜாயின் பண்ணப்பட்டதில்லை, அதாவது யூனியன் கூட ஜாயின் பண்ணப்பட்டதில்லை. இந்தியாவில் ஸ்டேட்ஸை அக்ரிமெண்ட் மூலயமாலாம் ஜாயின் பண்ணலைங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன மீனிங்? த ஸ்டேட்ஸ் இன் இந்தியா டசன்ட் ஹாவ் த ரைட் டு செசீட்ங்கிறது ஜஸ்ட் லைக் தட் போக முடியாது. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொல்லுது? ஓகே, இந்தியா ஓகே இட்ஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இந்தியன் ஸ்டேட்ஸ் வேர் ஆல் இன்டிஸ்ட்ரக்டபிள். ஸோ இதானாங்க நேச்சர் ஆஃப் ஃபெடரலிசம். அப்போது மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி அப்படின்ற கான்செப்டை இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு.
Okay, but our Indian federalism is somewhat unitary. Concept enna appadina, our makers of the constitution thought that due to the emergence of so many issues, 1947 la partition, Pakistan, okay, accession of princely states to the Indian Union, idu mari paladarapatta prachanaiகளை பார்த்ததால okay என்ன நினைச்சாங்கன்னா இந்தியாவுல இருந்து எந்த ஒரு ஸ்டேட்டும் விலகிட கூடாது or secede ஆகிட கூடாதுன்னு நினைச்சாங்க. That is the reason our constitution is somewhat, though we say that Indian, அதனால தான் பாருங்க India is a union of states னு சொல்லிருக்காங்க, federation of states னு சொல்லல. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுதான் கொஷின்ஸ் டிமாண்ட் பண்ணது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும் பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 உடைய ப்ரொவிஷனை சொல்லிட்டு டேக் எனி எக்ஸாம்பிள் அண்ட் த எக்ஸாம்பிள் மூலயமா யூ ஹவ் டு ரைட் த ஆன்சர். ஓகே, கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் தி கொஷின் டிமாண்ட். ஸோ பாருங்கள், தஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 லே டவுன் அ ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் டிஸ்கஸ்னா ஆமாம், எஸ். Because today we have central list, today we have union list, concurrent list, state list, today we have administrative relations with the center and state, today we have financial relations, today we have so many relations, right? So இந்த மாதிரி provisions உடைய base எங்க அப்படின்னா Government of India Act 1935. ஓகே, இதுதான் வந்து கன்க்ளூஷன் சொல்லி முடிக்கணும் நீங்கள். சரிங்களா? தேங்க்யூ.